A person stands on a spring balance at the equator. Okay, equatorல நிற்கும் பொழுது what percentage is the balance reading? ஸ்ப்ரிங் பேலன்ஸோடைய ரீடிங் வந்து அவனுடைய ட்ரூ வெயிட்லேருந்து கம்மியாக இருக்கும்னு பர்சன்டேஜ் இருக்கு பர்சன்டேஜ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த எர்த்ஸ் ரொட்டேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை சச் அன் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல. பேலன்ஸ் ரீடிங் வந்து half ஆஃப் த ட்ரூ வெயிட் காட்டணும். அண்ட் இன் தட் கேஸ் வாட் வில் பி த லென்த் ஆஃப் த டே. சரியா? இப்போ 3 இது பண்ணணும் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து இப்போ எர்த்தை ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக வச்சுட்டோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா எர்த் இஸ் அன் ஆக்சன். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? ஸோ இதுதான் எர்த் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணினேன்னா இங்கே சென்டரில் இருந்து இப்போ நம்ம இங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு நான் ஸ்ப்ரிங் இது மேலே. அப்போ அந்த வெயிட் நமக்கு என்ன காட்டுது? இப்போ வந்து இந்த இதை நம்ம வந்து போட்டோம்னா ஸோ இங்கே நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று வரும். வெயிட் வந்து எப்போவுமே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் இருக்கும். கரெக்டாக? எம்ஜி வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அப்போ வந்து எம்ஜி இந்த டைரெக்ஷனில் இருக்கும் பொழுது நமக்கு நார்மல் ரியாக்ஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அப்போ இங்கே நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். சரியா? இப்போ வந்து இது வெயிங் மிஷின். அப்போ வந்து வெயிங் மிஷின் எப்போவுமே என்னப்பா காட்டும்? வெயிங் மிஷின் வந்து ட்ரூ வெயிட் காட்டாது. ட்ரூ வெயிட்டுங்கிறது என்னது? ட்ரூ வெயிட்டுங்கிறது வந்து எம்ஜி. சரியா? ட்ரூ வெயிட் எம்ஜினா வெயிங் மிஷின் வந்து என்ன காட்டும்? வெயிங் மிஷின் வந்து நார்மல் ரியாக்ஷன் தான் காட்டும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த பர்சன் வந்து எர்த் மேலே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுன்னு எடுத்திருக்கோம்? எர்த்துன்னு எடுத்திருக்கோம். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இங்கே ஆக்ட் பண்ணும். ஸோ எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை நம்ம வந்து இங்கே இது பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ நம்ம ஈக்குவேட்டரில் என்ன வரும் நமக்கு? நார்மல் ரியாக்ஷன் ப்ளஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட்? எம்ஜி. கரெக்டாக? அட் ஈக்குவேட்டரில். இப்போ நம்ம நார்மல் ரியாக்ஷன் அப்போ வேணும்னா என்ன பண்ணணும்? எம்ஜி மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இது தானே வந்து நமக்கு வந்து வெயிட். இப்போ வந்து இது வந்து அப்பேரண்ட் வெயிட் என்னது? அப்பேரண்ட் வெயிட் வந்து நமக்கு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கறது தான். அதாவது வெயிங் பேலன்ஸ் என்ன காட்டும்? நார்மல் ரியாக்ஷன் தான் காட்டும். ஸோ ட்ரூ வெயிட் எம்ஜி, அப்பேரண்ட் வெயிட் இது. நமக்கு வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்கும் பொழுது அப்போ நமக்கு வந்து என்ன வேணும்? பர்சன்டேஜ் எரர் வேணும்னா டெல் என் பை என் வேணும். அப்போ நமக்கு சேஞ்ச் இன் வெயிட். அப்போ ட்ரூ வெயிட் மைனஸ் அப்பேரண்ட் வெயிட். ஓகேயா? that is n you can take it and then divided by true weight. So true weight என்னப்பா? நமக்கு mg minus n divided by mg. mg minus mg plus m omega square r by mg. நான் இப்போ இதை எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? m omega square r by mg ஆகும். m கேன்சல் ஆகிடுது. ஸோ omega square r by g வந்து என்னது? எனக்கு பர்சன்டேஜ் காட்டும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வந்து கேல்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். கேல்குலேஷன் வேணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் வேணும். ஒமேகா ஸ்கொயர் அவங்க என்னது? நமக்கு வந்து தெரியும். ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ 6400 இன்ட்டு 1000 போட்டுக்கலாம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ரவுண்ட் பீரியட் வந்து என்னது? 24 hours. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2π by t. ஸோ 2π by 86400. என்ன டைம் செகண்ட்ஸில் வேணும் இல்லையா? 24 into 60 into 60 அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஓகே ஜி வேல்யூ வேறு இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 2π by 86400 the whole square. சரியா? டிவைடட் பை 9.8. இதுக்கு வந்து பர்சன்டேஜ் வேணும். ஸோ 100 போடுறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வருதோ கேல்குலேஷன் பண்ணி இது பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ எனக்கு கேல்குலேஷன் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆன்சர் வருது? 0.65% வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரூ வெயிட் வந்து இப்போ வந்து half ஆஃப் த வெயிட் தான் நமக்கு வந்து என்ன வேணும்? ட்ரூ வெயிட்டுடைய half ஆஃப் த வெயிட் காட்டணும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் வந்து என்னது? mg/2ன்னு காட்டணும். நமக்கு தெரியும் நார்மல் ரியாக்ஷன் ப்ளஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட்? ட்ரூ வெயிட். கரெக்டா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நார்மல் ரியாக்ஷன் mg/2 தான் காட்டுதுங்கிறாங்க. ஸோ m ஒமேகா ஸ்கொயர் பார் ஆர் ஈக்குவல் டு mg. ஸோ இப்போ எனக்கு வந்து m கேன்சல் ஆகிடு எல்லா இதுலேருந்தும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஆர் வேணும்னா mg மைனஸ் g minus g/2. ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஆர் வில் பி ஈக்குவல் டு g/2.
ஒமேகா வில் பி ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஜி பை 2r. இதுக்கு நம்ம திரும்ப அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு டைம் பீரியட் வேணும்னா இதுதான் வந்து ஒமேகா. ஒமேகாவுடைய ரிலேஷன் என்னது நமக்கு? t ஈக்குவல் டு 2π பை ஒமேகா. ஸோ t ஈக்குவல் டு 2π இன்ட்டு 2r பை ஜி. ஸோ 2π இன்ட்டு 2r எவ்வளவு? 2 இன்ட்டு 6400 இன்ட்டு 10 to the power 3 டிவைடட் பை அப்ராக்சிமேஷனாக 10ன்னு வச்சா கூடியும் எனக்கு எவ்வளோ ஆகும்? இங்கே 10. ஸோ 2π இன்ட்டு 2 இன்ட்டு 6400 இன்ட்டு 100. இப்போ இது எவ்வளோ ஆகுது? ஸோ எனக்கு வந்து 2π இன்ட்டு இதை கேல்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேஷனாக 2 hours வரும். சரியா? இப்போ இதை நான் போட்டேன்னா 10 power 2 வெளியில் எடுத்துருவேன், 8 வெளியில் எடுத்துருவேன், √2 இருக்கும் எனக்கு. ஸோ இதை கேல்குலேஷன் போடும்போது எனக்கு 2 hours கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் சொல்லிட்டேன், கேல்குலேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க.